அ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி யாருனா என்கிட்ட வந்து டிவிகே 108 சீட்டு ஜெயிப்பாங்க. விஜய் சிஎம் ஆக போறார் சொல்லியிருந்தா, யார்ரா இவன் தற்குறி அப்படின்னு தான் நெனச்சிருப்பேன். ஆனா இன்னைக்கு வாய்ப்பே இல்லங்க. நான் வந்து விஜயோட மிகப்பெரிய ஃபேன் கிடையாது. அவர் படங்கள தியேட்டர்ல போய் பார்த்தது கிடையாது. கொண்டாடினது கிடையாது. இந்த 2 வருஷத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆகுறதுங்கிறது நடக்கவே முடியாத காரியங்க. அதாவது இம்பாசிபிள். 2 வருஷத்துல நீங்க எவ்வளோ வேணா பணம் சம்பாதிக்கலாம். எவ்வளோ வேணா நல்ல பேர் சம்பாதிக்கலாம். எவ்வளோ பெரிய மனுஷங்களோட உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வரலாம். ஆனா, தமிழ்நாட்டோட சிஎம் ஆக முடியுமா? அப்படின்னா, அது நியர் பை இம்பாசிபிள். அந்த இம்பாசிபிளான விஷயத்த ஒரு தனி மனிதன் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ விஜய்ன்னு கூட சொல்ல வரலங்க. விஜய் அண்ணா அப்படின்னு தான் சொல்ல வருது. அவரால தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறப்போதோ இல்லையோ, என்னோட தலையெழுத்து கன்ஃபார்மா மாறிடுச்சுங்க. அந்த டோட்டல் மைண்ட் செட்டே என்ன ஃபுல்லா மாறிடுச்சு. ஒரு கார்ப்பரேட் வேர்ல்ட்ல என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா, விஜய் அவர்கள் வந்து 108 சீட்டு ஜெயிச்சது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரு தனி மனிதன் தான் மேல வச்சிருக்க நம்பிக்கை. மக்கள்லாம் ஓட்டு போட்டு அஃப்கோர்ஸ் அதனால தான் அவர் ஜெயிச்சாரு. ஆனா, முதல்ல அவர் நம்பிக்கைங்க. மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அந்த நம்பிக்கை அவருக்கு எங்கேருந்து வந்தது சத்தியமா தெரியல. ஸோ நானும் என் லைஃப்ல டுவர்ட்ஸ் ஒரே ஒரு கோல் தாங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ள அவர தலைமைச் செயலகத்தில போயிட்டு பார்த்து, இந்த வீடியோவ அண்ணா நீங்க ஜெயிச்சது தான் என் வாழ்க்கையில நான் ஜெயிக்க காரணமா இருந்ததுன்னு இந்த வீடியோவ காமிக்க போறேன். ஸோ அதுக்காக வந்து எல்லாத்தையுமே மாத்தப் போறேன். அந்த ஒரு ஜேர்னிய தான் நான் வந்து வீடியோவா போஸ்ட் பண்ண போறேன். ஸோ இது வந்து டிவிக்கே வச்சு விளம்பரம் தெரியல அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ ஐ டோன்ட் கேர். ஸோ எல்லாத்தையும் மாற்றப் போகிறேன். என் உடம்பு, என் மைண்ட் செட் எல்லாத்தையும் மாற்றப் போகிறேன். ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதில் ஜெயிச்சு அவரை பார்த்து, அண்ணா நீங்கள் தான் என் வாழ்க்கையை மாற்றிருக்கீங்கன்னு சொல்கிற வரைக்கும் விடாமல் உழைக்க போகிறேன். ஸோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்காரு. அதே தன்னம்பிக்கையோட நீங்களும் லைஃப்பில் எதனா ஒன்று பண்ணுங்கள். தேங்க்யூ.